ஹலோ guys, எல்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 105 102 எபிசோட் சேர்த்து பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஓகே guys, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் பேல ஸோ 105 எபிசோட ஸ்டார்டிங் பேல இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 3 பேர் சேர்த்து பெரிய அட்டாக் வந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்து இது பண்ணுறாங்க. சரி ஓகே தடுக்கு போகிற சொல்லிட்டு பார்க்க வேணாங்க. இந்த பக்கம் 3 பேர் இன்னைக்கு கண்டிப்பாக அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா பெரிய அட்டாக் வந்து நம்ம கோல்டன் ராஜெயிட் அது மேலே வந்து 3 பேர் சேர்ந்து அட்டாக் பெரிய கத்தி வந்து அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஹீரோ வந்து டேரக்டாக நேருக்கு நேராக போய் டாச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படி பால்கிட்ட வேணான்னு கத்திட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் அப்படி அசால்ட்டாக வந்து அவனோட கையில் பிடிச்சிருவாங்க. ஸோ பால் வந்து கத்திட்டு இருக்காங்க வேணாடா கண்டிப்பாக கொண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நான் உடச்சு பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பெரிய சுழலே உருவாயிட்டு இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்காது. அட்டாக் வந்து கொஞ்சமாக கிராக் விட ஆரம்பிக்குது. ஹீரோட பவர் தானே ஒரு கட்டத்தில் அந்த அட்டாக் வந்து கிராக் விட்டு வெட்டிச்சு சதுரமிச்சு ஹீரோ உடனே வந்து அவனோட அட்டாமிக் பெட் அந்த ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிருக்கான். அந்த இடத்துல இந்த பக்கம் அந்த அட்டாக்கை பற்றி அவன் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ உடனே அவனோட வெப்பன் எடுப்பான். ஹைபிரிட் மதர் காப்பர் உன் பவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஜாலா அவனுக்கு உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மதர் காப்பர் அந்த வெப்பனை தூக்கி கட்டி போன போக்கில் பார்த்து ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தன் வயிற்றை கிழிச்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பூராவில் அதிர்ச்சி என்னடா நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவன் கெட்ட பார்த்து ஹைபிரிட் மதர் காப்பர் வர மாதிரி காட்டுறாங்க. அதாட பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சத்தம் ஞாபகம் வேற சீன் காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு எல்லாரையும் கொண்டுட்டான். ஸோ லாட்புறம் மட்டும் அவன் மட்டும் தப்பிச்சிட்டான். அவன் மட்டும் தலைவன் வெளில வந்துட்டு இருக்க. பரவாயில்ல இந்த ஹைபிரிட் மதர் காப்பரோட வெப்பன் பயங்கரமாக ஆமாடா அது ஹைபிரிட் வெப்பன் இல்லை. ஆனால் அந்த பூரா வந்து தப்பிச்சிட்டான். கண்டிப்பாக வந்து பெரிய த்ரெட்டாக நமக்கு வரும் அப்படின்னா விட்ரா பார்த்துக்கலாம். அவன் வந்து எத்தனை பேர் கூட கண்டிப்பாக சமாளிக்கிறது தரும் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கான் ஷிப்பில். அவன் ஷிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவரு கால் பண்ணுவான் நோரசன் கிளான் ஃபவுண்டருக்கு கால் பண்ணி ஸோ வந்து லார்ட் நோரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து என்னால் வந்து இந்த மிஷினில் இது பண்ண முடியல. அந்த கோல்டு நான் செயின் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னா சரி ஓகே ஆனால் உனக்கு கொடுத்த வேலை என்ன முடிக்கல. அந்த செயின் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறது நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ணுவான். நீ இதில் 2 டைம் வந்து தோத்துட்ட அப்படி தான் அப்படின்றத ஆமாம் சார் இந்த ஜெயின்ட்டோட பவர் அல்டிமேட்டாக இருக்குது. ஹை காஸ்மிக்கான பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ரிச்சான வெல்த்தியானது ஒன்றா சொல்லிட்டு இதில் சொல்கிறார் நீ 2 டைம் வந்து உன் மிஷினில் தோத்துட்டு அதுக்கு அர்த்தம் நீ உயிரோடு இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னா சார் தயவு செஞ்சு அதை கொண்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனை அதே இடத்துல கொண்டுடுறாங்க. அவன் நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக அணைஞ்சிவிட்டு அந்த பிளாஸ்ட் அந்த ஷிப்போடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளானட்டை காட்டுறாங்க. இது வந்து நோரஸான அந்த கிளானோட பிளானட். அந்த கிளானில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோரசன் கிளான் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காரு. 2 பேரும் போயிட்டு இருக்க. ஸோ மாஸ்டர் ஏன்டா நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல அந்த இடத்த போய்ட்டு வந்து லார்ட் நோரசன் வணக்கங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் 2 பேருமே என்னோட டேரக்ட் டிசிப்ளின்ஸ். டேவியன் நீ என்னோட கிளானோட செகண்ட் சீஃப். அப்புறமா வந்து பார்கோடா நீ வந்து மோஸ்ட் டேலண்டட் ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இடத்தோட மிஷின் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்பிடா பற்றி தான் வந்து இந்த சோலார் சிஸ்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான வந்து எக்யூப்மெண்ட் கருவி வந்து புரிஞ்சிருக்காங்க. இது மூலிமா எந்த ஷிப் இதில் கிராஷ் ஆனால் அது உள்ள வந்து அசால்ட்டாக நம்ம தெரிஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரொடக்ஷன் பற்றி கவலையப்படுத்தல யார் உள்ள வந்து நம்ம அசால்ட்டாக கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு சூப்பர் பார்பிடா இந்த போட்டு ஹாங்க தட்டுறக்கார டே லுஃபங்கே உங்களுக்கு ஒரு அருமையான விஷயத்தை வந்து காட்டுறதுக்கு வந்துருக்கா. இன்னும் அவங்க 2 பேர் மூஞ்சி இந்த அளவுக்கு பொலிவாக இருக்கணும். ஆமாம் நாங்கள் வந்து விர்ச்சுவல் யூனிவர்ஸில் ஒரு பயங்கரமான இடத்த கண்டுபிடிச்சோம்னு கேட்டால் அதுக்கு பேர் கில்லிங் கிரவுண்ட். உடனே இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி அந்த ஹெல்மெட் மூலிமா அந்த விர்ச்சுவல் யூனிவர்ஸ் போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கில்லிங் கிரவுண்ட் கிட்டே வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்வாட் மாதிரி நடுவில் ஒரு கோர் இருக்கும் மாதிரி இருக்கும். இந்த ஹீரோ பார்த்தா இந்த இடம் வந்து பயங்கரமாக இருக்குது. இதை மாதிரி என்ன மாதிரி இருக்குது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிருக்க பேட்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல குரூப் பேட்டில் ரிலியம் பேட்டில் 1 vs அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விதமான பேட்டில்ஸ் நடக்கும். எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஹாங் சொல்லுவார். இந்த இடத்துல வந்து ஒரு நாளுக்கு நான் ட்ரெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 700 மெகா காஸ்மிக் கையில் 1 மில்லியன் பிடி காயின் செலவு பண்ணணும். என்னோட அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். ஆமாம் அந்த இடமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுங்க. அந்த இடத்த வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்ட முடியாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அவங்க ஐடி கிரியேட் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம தண்டர்காக ஹாங் வந்து ஐடி கிரியேட் பண்ணாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஐடி கிரியேட் பண்ணோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ள போய்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்து நம்ம தண்டர் காட்டுறாரு. ஸோ ஒரு யார் அப்படின்னா வந்து காம்போ மேன்லர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் தான் இங்கே இருக்கிற இந்த கில்லிங் கிரவுண்ட் அதனோட சீஃப்பா. அது மட்டும் பயங்கர பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிவர்சல் மெஷினரி அந்த ஒரு குரூப்பில் ஒருத்தர்னா பார்டர் சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சல் மெஷினரி தான் நம்ம மாஸ்டர் இதில் இருக்கிற எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லான 99% ஸ்பிரிட் மாஸ்டர் தான். எல்லாமே பவர்ஃபுல். இவர் யாராலையும் இவங்களுக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது. இவங்களுக்கு வர மிஷின்ஸ் எல்லாமே இருக்காது. ரிலீம்லாடியே பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் மிஷினில் வந்து தோற்றுவாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு. ஈவன் நோராக்லான் இவன்கிட்ட வாயசை எதிர்த்து பேச கூட மிரளுவானுங்க. அப்படி சொல்ல ஹீரோக்களை சரியான சார் நோராக்லாடியே மிரட்டுறதுக்கு ஒரு கிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நான் மில்லருக்கு பார்த்தா வந்து 2 பேர் வந்து வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. இவர்
பேர் வந்து நம்ம மேன்லர் இல்லை மில்லர்னு வச்சுக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற வரைக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். அவன் ஃபுல் கான்ஷியஸுமே பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் அந்த ஒரு ஃபைட்டிங் கிரவுண்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கான். அதுக்குள்ளே போகும்போது அந்த இடமே ஒரு பெரிய வாய்ட் மாதிரி இருக்குது. ஹீரோ என்ன அந்த இடம் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கான ரூல்ஸ் புக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே சேர்ந்து எல்லா ரூல்ஸும் சேர்த்து ஒரே புக்கு அந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ ஹீரோ அந்த ரூல்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிக்க அந்த எல்லா ரூல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அவனோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல இதில் பேட் சொல்கிறாங்க, இந்த இடம் கண்டிப்பாக அவனுக்கு வந்து இதுவாக இருக்கும், இது வந்து முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல் தான், நான் அவனுக்கு என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்படா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணா ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் பார்படா, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண 1000 பிளானட் லெவல் 98 வாரியர்ஸ் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளானட் லெவல் வாரியர்ஸ் 1000 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு உள்ளே இறக்குறாங்க. ஸோ 1000 பேர் வந்துட்டு ஹீரோ அசால்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பேட்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கண்டிப்பாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் நினச்சிட்டு ஒவ்வொருத்தர் கொள்ளாமையும் எல்லாரும் அசால்ட்டாக கொண்டு இருக்காங்க ஹீரோ. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு டயர் தான் வந்து அதிகம், அதுக்கு என்னோட பவர் பயங்கரமாக. ஹீரோ யோசிக்கிறான், நான் வந்து ஒரு டயர் தான் எங்களோட அதிசயம், ஆனால் வந்து நான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக சண்டை போகிறேன், இதில் ஒரு டயர் அப்படிங்கிறதே அங்கே எந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் கேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ இந்த இடத்துல யோசிச்சுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொள்ளாமைக்கு அவங்க என்ன மாதிரி செத்துடுங்க. அவங்க அவங்களோட ஹீரோ தொடர்பு தலைமுடியே கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து 1000 பேர் வந்த மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து கொண்டு ஆரம்பிச்சிடாங்க. கொண்டு முடிச்சுட்டு பார்ப்பேன் அந்த இது பயங்கரமாக இருக்கு, ஒரு டயர் தான் அதிகம், ஆனால் அந்த இது சரி ஓகே எனக்கு 10 ஸ்டார் லெவல் 1 டயர் வாரியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகேடா அந்த அமுச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து வாரியர்ஸ் செலக்ட் பண்ணி 10 ஸ்டார் லெவல் 1 டயர் வாரியர்ஸ் இருக்கேன். சரி ஓகே இவங்க கூட சண்டை போட்டு பார்த்துலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணானுங்களா. ஒரு கடத்தில் ஃபைட்டும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கடத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து 8 பேர் கொண்டுருவோம், மற்ற 2 பேரும் அடிச்சு கீழே வரைக்கும் போடுறாங்க. அவங்களாம் அந்த இடத்துல பார்த்தா பிளட் எடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல இன்ஜுரி டெத் லெவல் இன்ஜுரி. ஸோ ஹீரோ இந்த கில்லிங் உண்மையில பயங்கரமாக இருக்குது, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் அந்த கில்லிங் கிரவுண்டு. இந்த இடத்துல வந்து சரி ஓகே நீ வந்து தண்டர் கூட ஃபைட் பண்ணி பாருன்ற. தண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் லெவலில் அவருக்கு வெப்பன் பார்த்தீங்கன்னா 2 டயரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று விர்ச்சுவலான தண்டரை பார்த்தீங்கன்னா உருவாக்குங்க. அவனோட வெப்பன் 2 டயர் நல்லா நகவுச்சுங்க. ஸோ தண்டர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9th அண்டர் சேப்பில் 9th ஃபார்ம் வந்து மாஸ்டர் பிளேயர், அது எல்லா ஸ்கில்ஸும் வச்சு வர மாதிரி. ஸோ ஹீரோவும் சரி ஓகே அவர் கூட நான் ஃபைட் பண்ணி பார்த்துறேன் இப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் தண்டரும் மாற்றி மாதிரி சண்டை போடுறதுக்கு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தண்டர் வந்து சண்டை போடுறது அவரோட விர்ச்சுவல் அந்த ஒரு ஃபார்ம் தான் சண்டை போடுறது. அவர் உண்மையான தண்டர், அவர் வந்து ஸ்டார் லெவலுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாருன்ட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு வந்து பயங்கர இதுவாக போயிட்டு இருக்கு. தண்டரோட பவர் கொடூரமாக இருக்குது. இந்த இடத்துல 2 பேர் ஹீரோ மாற்றி அட்டாக் பண்ணிட்டு ஆனால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வெப்பர் வச்சு ஒரு அடிப்பார் பாருங்க. அந்த 2 பேர் அட்டாக் 9th அண்டர் சேவர் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து எதாவது முடிவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 106 எபிசோட் போயில மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணல. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து தண்டர் நம்ம ஹீரோ மாற்றி மாதிரி ஃபைட் பண்ணுறோம். 2 பேரும் 9th அண்டர் சேவர் வச்சு மாற்றி மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவோம் 9th அண்டர் சேவர் 9th ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவன் நாட்டுக்கு தண்டரும் அதே ரோடு. ஸோ 2 பேரும் ஃபைட்டில் வந்து கொடூரம் ஹீரோ எப்படி என்னோட வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு, ஆனால் நான் தானே அவனோட பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா அவன் வெப்பன் வந்து இதுவாக இருக்கணும். அவரோட யோகா சேர்ந்து அந்த தண்டர் நினைச்சு அது வந்து ரொம்ப பியூரானது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற. சரி ஓகே இவரே எப்படி இருக்காருன்னா ஹாங் கூட வந்து சண்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கை வந்து ஸ்டார் லெவல் ஆக்கு அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹாங்கோ வந்து ஸ்டார் லெவல் உருவத்தோட வந்து எடுத்துகிட்டு வரணும். அவர் இன்னுமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி ஓகே இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணப்போ ஸோ இந்த பக்கம் 2 பேரும் மாற்றி சண்டை போடுறாங்க. இவனுக்கு ஃபைட் கொடூரமாக இருக்கும். 2 பேர் கண்ணுக்கே தெரியாத மாற்றி அடிச்சுட்டு ஒரு லைட் டேமேஜ் சண்டை போட்டுருக்க. ஒரு இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் வாங்கிக்கிறான். எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக என்ன தண்டர் 2 பேரோட இவர் தான் பவர்ஃபுல்லாக சொல்லிட்டு பார்பெட்டா அப்போதும் அப்படின்னு சொல்லி தான் நிறுத்துருவான். இவங்க உண்மையிலே பயங்கர பவர்ஃபுல்லாக ஆமாண்டா சும்மா வாடா இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப ஹை எக்ஸ்பென்ஸாக இருக்கும். இந்த இடம் வந்து ஏன் இவ்வளோ ஹை எக்ஸ்பென்ஸ் அந்த அளவுக்கு உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாக கேந்திரம்னா சரி ஓகே இதுக்கே எப்படி சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளானட் லெவலில் இருக்கிறது 3500 மெகா காயின், அதுவே நீ யூனிவர்ஸில் போய்ட்டு கிட்டத்தட்ட இதே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் டொமைன் லாடில் இது பண்ணால் 35 மில்லியன் கொடுக்கணும், ரிலியன் பிளானா 35 பில்லியன் கொடுக்கணும். இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆப்லாம் ஸ்பிரிட்டாக இருக்கலாம், என்னோட வெப்பனாக இருக்கலாம், என்னோட ஸ்கில்ஸ் வச்சு எல்லா விதமான வெப்பனையும் பார்த்தீங்கன்னா அதில் சூட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துமே வந்து ஒரே ரீசன் தான், எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவாங்க, ஃபைட்டிங் ஸ்கிரிட்டை அதை கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இது பண்ணால் என்ன எதை வேணா இது பண்ண முடியல கண்டிப்பாக முடியும்டா. இதில் வந்து எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக இது ஃபைட்டிங் ஸ்கில் யூஸ் ஆகும். ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்பெட்டா வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் ஏன் கூட சண்டை போட முடியுமான்னு கேட்க கண்டிப்பாக பண்ண முடியும். உன்னோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இதுலேருந்து உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை உருவாக்கணும் இந்த கிரியேட்டர் இந்த விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி அவனுக்கு இதை
பக்காவாக கிரியேட் பண்ணிருக்காங்க. எந்த வித ஆப்பனண்ட்டை வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கில்ஸையும் உன்னோட ஆப்டன் பண்ணி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸோட கேதர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சரி ஓகே நான் ஏன் கோல்டன் ஆன்சைன்ட்டோட சண்டை போடுறதுண்டா நல்ல ஐடியா தான். கோல்டன் ஆன்சைட் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டயரில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதுக்கு எக்கச்சக்க ஸ்கில்ஸ் வரும். இது மட்டும் அடுத்த லெவல் பண்ண பயமா சரி ஓகே இது கூட ஒரு ஃபைட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டன் ஆன் ஜெயிண்ட் வந்து ஃபஸ்ட் டயர் மீன்ஸ் ஸ்டார் லெவல் வந்து 1 டயர். அந்த டயர் கொண்ட கோல்டன் ஆன் பீஸ்ட் டீம் இந்த இடத்துல இருக்க ஹீரோ நினைக்கலாம். சரி ஓகே இப்போ கூட சண்டை போட்டு பார்த்துடலாம். இந்த லெவலில் என் பவர் இருந்தால் அவன் அப்போ எனக்கு தொக்கடிச்சிருக்க முடியுமா இல்லையான்னு இப்போ பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரெடியாக இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆன் அட்டாக் பண்ணால் தலைவனால உண்மை தாக்க முடியும். அது இருந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் கொஞ்சம் பாறை வச்சு பக்கம் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அவன் வெயில வச்சு ஒன்றுமே இருக்கல. திடீர்னு ஒரு அட்டாக் ஹீரோ அதே இடத்துல டெத் ஆகிறான். திரும்ப அவனுக்கு எத்தனை டைம்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு அது வாழத்துட்டு அடி முறை அந்த அட்டியை கொட்டுற மாதிரி ஒருத்தரும் வாழ வச்சு சுவட்டி ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ நம்ம என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஓட்டம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஒட்டனே ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணால் அந்த ஸ்கில் வெளியே வந்தது ஹீரோ செத்து போயிடுவான். பார்பிடா இது பயங்கரமாக இருக்குது. கோல்டன் ஆன்ஜிட்டு ஒரு டயரில் இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை சொல்ல இருக்கேன். இந்த கோல்டன் ஆன்ஜிலாம் பெரும்பாலும் ஃபஸ்ட் டயர்லேயே இருந்துடும். அதை தாண்டி 1-2 தான் வந்து செகண்ட் டயர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கலாம். அப்படின்னா யூனிவர்ஸ்லேயே வந்து இது வரைக்கும் எந்த கோல்டன் ஜெயிண்ட்டு ரீச் ஆகாது. அந்த லெவலுக்கு நான் ரீச் ஆக போகிறேன் பார்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோ அப்படி சொல்கிறத பார்த்தீங்கன்னா அதான் அந்த சீனுக்கு அடுத்த நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் வந்து ஒரு இடத்த வந்து இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த இடம் பேர் வந்து 9 ஸ்டார் பே கேஸ்ட் அப்படின்ற அந்த கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீடு எத்தனை எப்படி இருந்துச்சு அப்படியே. ஸோ ஹீரோட ஃபேமிலி தண்டர் அப்புறமா ஹாங் எல்லாருமே வந்து இந்த இடத்துல லூப் பண்ணிக்கலாம். ஸோ தண்டரோட ஃபேமிலியை வந்து கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம பிங்கு ஹாய் ரெண்டு பேருமே இந்த இடத்துல வளர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யூனிவர்ஸில் இவங்க தான் வந்து வெளில போய் வந்து விளையாடுறானுங்க. எல்லா சைல்டு வருவேன் இதில் பார்படியும் அவனுக்கு பிடிச்சி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூவின் அப்புறம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஹீரோக்கு உடனே வந்து ஒரு கால் வர மாதிரி இருக்கும். இவன் அமைச்சிடும் என்னன்னு பார்த்தா அவன் இந்த எர்த்துக்கிட்ட ஏதோ ஒரு பிளானட் வர மாதிரி ஐ மீன் வந்து அந்த மில்கி வே கிட்ட ஏதோ ஒரு வந்து பிளேஷிப் வர்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோ என்ன ஸ்பேஸ்ஷிப் வருன்னு கேட்டிருக்கேன். அது இதில் நோரோன் கிளான் அந்த கிளானோட நேரோ கிளானோட ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு. ஸோ பாவிட முதல்ல இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த D3 லெவல் ஸ்பேஸ்ஷிப் கண்டிப்பாக நேரோ கிளான் தான் வந்துருக்கு. உள்ள இருக்கிறவங்க யூனிவர்ஸ் லெவல்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் லெவலா நாங்கள் என் ஸ்லேவ்ஸ் மொத்த பேர் என்னோட காடிஸ் மொத்த பேர் சொன்ன கண்டிப்பாக முடியல. ஸோ அது இன்னும் எவ்வளோ நாள் வந்து ரீச் ஆகும் பாருங்க. நல்ல விஷயம் நீ வந்து இடத்துல இருக்கிற எல்லாரும் எவாக்குவேட் பண்ணுறது நல்லது. ஸோ இல்லை அப்படின்னா எல்லாரும் வந்து கண்டிப்பாக செத்துருவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என் மக்கள் வந்து சாகக்கூடாது. கண்டிப்பாக நான் என் ஃபேமிலி அப்படி இங்கே வந்து காப்பாற்றக்கூடாது. என் மக்கள் எல்லாரும் இடத்துல எல்லாரும் காப்பாற்றணும். ஓகே அது இன்னும் எவ்வளோ நாட்கள் எங்கே வரும்னா ஸோ 2 வருஷம் 8 மாதத்தில் அது வந்து எத்தை வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு வந்து நம்ம பார்பிட்டா சொல்லுவாங்க. 2 வருஷம் 8 மாதம் அதுக்குள்ளே கண்டிப்பாக நான் அதை பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். இந்த நோர்சன் கிளானை கட்டுறாங்க. நோர்சன் கிளானில் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம அட்டுக்கா மாதிரி இன்னொரு இருக்குது அந்த சொல்லிடுறா இவன் தான் எர்த்தோட லார்ட். இவனோட கல்டிவேஷன் எப்படி இந்த அளவுக்கு அந்த பிளானட்டில் யாரோட கஷ்டமே இந்த அளவுக்கு போல இவன் மட்டும் எப்படி ஸ்டார் லார்ட் ரீச் பண்ணான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கே தெரில மாஸ்டர். ஆனால் வந்து அவன் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு சரி ஓகே அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டால் அவன் வந்து கரெக்டாக இப்போ வந்து போரோட ஷிப்பை தான் வந்து யூஸ் பண்ணுறான். ஆனால் இப்போ வாங்கிறதுமே தெரியல. அதுக்கு போல் விர்ச்சுவல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கில்லிங் கிரவுண்ட் அந்த கிரவுண்டில் அவனோட ஐடி கிரியேட் ஆனது எனக்கு தெரியும் மாஸ்டர்னா சரி ஓகே என்னங்க டெலபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ எல்லாருமே நார்மலாக வந்துட்டு இருக்காங்க. மில்லர் பக்கம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் ஹாங்கிக்கிற யூனிவர்ஸ் எப்படி நம்ம தோக்கடிக்க பொருளுக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பக்கம் நம்ம மேன்லர் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ யூனிவர்ஸ் லெவல் 9 டயர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல யார் வந்துன்னா நோரசன் கைஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விரிச்சுவல் அந்த ஃபார்ம் அந்த வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாரு. அந்த வேகத்தில் ஒரு முறப்படும் எல்லாம் மறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல அவரு கொஞ்சம் நடந்து வந்து சுற்றி இவ்வளோ தான் நோரோ கிளானே இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷோல்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் ஜெயின்ட் ஆக்ஸ் பேட்ச். இந்த பேக்ஸ் வந்து 1000 பேட்டிலுக்கு மேலே ஜெயிச்சவங்க தான். இந்த கில்லிங் கிரவுண்டில் ஜெயிச்சவங்களுக்கு வந்து அந்த பேட்டில் கொடுப்பாங்க பேட்சை கொடுப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வந்துட்டு எல்லாரும் என்ன ஆகுதுன்னு போயிருக்காங்க. அவரும் இந்த இடத்துக்கு வந்தவொடனே நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோவாக தெரியுது பின்னாடி வந்து நோரசன் வந்துருக்காரு அப்படின்னு. ஸோ எல்லாருமே என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்கா. அவர் கேட்குறாரு நீ தானே எர்த்தோட லார்டு அப்படின்னு அவரு வந்து கேட்பார். இந்த இடத்துல எர்த்தோட லார்டு லுங் ஃபேங் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஹீரோவும் என்ன சொல்லுதுன்னு ஒன்று தெரியல. ஸோ சொல்லுங்கள் ஏதாவது அட்வைஸ் இருக்கா நோரசன் அப்படின்னு கேட்டுருக்கேன். நீ வந்து எனக்கு வந்து உன்னோட பிளானட் வைத்து 10 பில்லியன் மெகா மானாக்காயினை தரேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. எல்லாம் மறந்துடுவான் கஞ்சத்தில். 10 பில்லியன் மெகா காயினுங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூ தெரியுமா? அது வச்சு உன்னால் வந்து ஒரு 50 ஹை லெவல் பிளானட்டே உன்னால் வாங்கி போட முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்னடா வர நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்துருக்கோம் ஹீரோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இவர் சொல்கிறாரு. ஸோ பிளானட் நான் 10 பில்லியன் மெகா காயினை வந்து தரேன். நீ மட்டும் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவருக்கு நிறைய கிளான் உங்கள் இடத்த சுற்றி வரும் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்கள் அத்தை
இதுக்கு முன்னாடி நீ முந்திக்கலான்னு பார்க்குற தண்டர் கேட்பாரு. இவர் வந்து வெயிட்டா கட்டாசியாக வந்து கேட்குறேன், என் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 10 பில்லியன் மெகா எனக்கு வந்து உங்கள் இடத்த விற்க முடியுமா முடியாதா, எத்தனை ஆளுங்க ஃபேங்க உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க ஹையில் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக யாராவது வித்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற. இதை வச்சு நம்மளால வந்து ஒரு 10 இல்லை 20 பிளானட் மேலே வாங்கி போட முடியாது. எத்த மாதிரி என்னடா சொல்கிறேன்னு ஹீரோ சொல்லுவான், என் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்க சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு ஹீரோ வாய்ப்பே கிடையாது, என் பேடை நான் விற்க மாட்டேன், நாட் ஃபார் சேல் அப்படின்னு சாலை வந்து சொல்லி முடிக்கிறதுனா இந்த ஒரு எபிசோட் வந்து யாரும் முடியாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாதி பேர் பார்த்துட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு உடல்நிலை பரவாயில்ல, வாய்ஸுமே கொஞ்சம் பேச முடியுது. ஸோ நான் இன்றைக்கே முடிஞ்சால் 2 எபிசோட் எடுத்து பண்ண போகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன அப்படின்னா நம்ம BDTH அப்புறம் ப்ரோனாப்சில் எல்லாம் ஒவ்வொரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு எபிசோடாகவே பார்த்துலாமா, இல்லை ப்ரோ வெயிட் பண்ணி கூட 2 எபிசோடாக போடுங்க அப்படின்னு சொல்லாமான்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பை 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 பை.